السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد. فقد قال الله عز وجل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما من دابة في الأرض ولا طائر يطير بجناحيه إلا أمثالكم ما فرطنا في الكتاب من شيء ثم إلى ربهم يحشرون. சதகல்லாஹுல் அதீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொலியிலே இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இன்றைய தராவீஹ் என்கிற தொடர் தலைப்பில் இன்றைக்கு ஓதப்படக்கூடிய சூரா சூரத்துல் அன்ஆம், கால்நடைகள் என்ற ஒரு அத்தியாயம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மக்காவினுடைய ஆரம்ப நாட்களில் இறக்கி வைக்கப்பட்ட இந்த சூறாவில் நிறைய கால்நடைகளை, விலங்குகளை, பறவைகளை பற்றியெல்லாம் பேசுகிறான். இதில் நாம் இன்றைய தராவீஹ் சிந்தனைக்கு ஒரே ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். ஒமாமின் தாப்பத்தின் ஃபில் அர்து, பூமியிலே எந்த ஜீவராசியும், வலா தாயிரின் யதீரு பிஜனாஹைஹி, தன்னுடைய இறக்கைகளால் பறக்கக்கூடிய எந்த பறவையாயினும், இல்லா உமமுன் அம்சாலுக்கும், அதுவெல்லாம் உங்களை போன்ற சமுதாயங்கள் தான். நாம் கவனிக்க வேண்டும். பறவைகளை நம்மை போன்ற சமுதாயம் என்கிறான். ஜீவராசிகளை, புழுபூச்சிகளை எல்லாம் நம்மை போன்ற சமுதாயம் என்கிறான். பறவையும் ஒரு சமுதாயம். பறவைகள் குறித்து நாம் சிந்திக்கிற போது நமக்கு நிறைய செய்திகளும் பாடங்களும் படிப்பினைகளும் உண்டு. நம்மை போல சமுதாயம்னா என்ன அர்த்தம்? ஒரு 5 விஷயங்களில் நாமும் பறவைகளும் ஒரே மாதிரி தான். 1வது, மனித குலம் எப்படி வம்சத்தை பெருக்குமோ, இனப்பெருக்கம் செய்யுமோ, அதுபோல பறவைகளும் தங்களினுடைய இனத்தை பெருக்கிக் கொள்கிறது. தொடர்ந்து இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. இது படைப்பு ரீதியானது. 2வது, ரிஸ்க். எப்படி மனித இனத்திற்கு, மனித குலத்திற்கு ரிஸ்க் தேவையோ, அதுபோல எல்லா பறவைகளுக்கும் ரிஸ்க் தேவை. அவைகள் தேடுகிறது, உண்ணுகிறது, சேமிக்கிறது, தேவையானவைகளை, ரிஸ்கை தேடி பெற்றுக்கொள்கிறது. 3வது, மனித சமுதாயத்திற்கு மரணம் ஏற்படும், பறவைகளுக்கும் மரணம் ஏற்படும். ஒரு குறிப்பிட்ட தவணை அல்லது நாள் அப்பால் அவைகள் மரணித்து போகும். 4வது, அது நம்மை போல சமுதாயம் எந்த அடிப்படையில் என்றால், மறுமையில் அவர்களும் எழுப்பப்படுவார்கள், நாம் எழுப்பப்படுவது போலவே. இது இஸ்லாமியர்களினுடைய நம்பிக்கை சார்ந்த செய்தி. மறுமையில் அவர்கள் எழுப்பப்படுவார்கள். 5வது ஒண்ணு சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். அப்படியா அப்படின்னு. பறவைகளுக்கும் விசாரணை உண்டு மறுமையில. அது எப்படி விசாரணை? ஒன்றும் தெரியலையே அப்படின்னா, பின் எதற்காக எழுப்பப்பட வேண்டும்? பறவைகளை எழுப்பப்படுவது என்பதே விசாரணைக்குத்தானே. முழுமையான விசாரணை இல்லை என்றாலும், நீங்கள் ஒரு சில ஹதீசுகளில ஆடு மாடுகளை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த உலகத்திலே நடைபெற்ற எல்லாவற்றையும் அல்லாஹ் நீதி விசாரணை செய்வான். அதில் கொம்புள்ள ஆடு கொம்பில்லாத ஆட்டை அது தீங்கு செய்திருந்தால் அதற்கு கணக்கு தீர்க்கப்படும், நீதி விசாரணை செய்து பழிவாங்கப்படும் என்றெல்லாம் வருகிறது. எனவே பறவைகளுக்கும் விசாரணை இது போன்று உண்டு. படைப்பில் நம்மை போல், ரிஸ்க் தேடுவதில் நம்மை போல், மௌத்தாகுவதில் நம்மை போல், எழுப்பப்படுவதில் நம்மை போல், பரஸ்பர நீதி விசாரணையிலும் அவர்கள் நம்மை போல். இதுவெல்லாம் கால்நடைகளுக்கும் நமக்குமான செய்தி. வாருங்கள், பறவைகளை குறித்து நமக்கான பாடங்களையும் அல்லாஹ் அதற்குள்ளே ஒளித்து வைத்திருக்கிற உலகத்திற்கான செய்திகளையும் பார்ப்போம். அல்லாஹ் ரெக்கையை கொடுத்துருக்கான் பறவைக்கு. எந்த மாதிரி ரெக்கைன்னா, கொஞ்ச நேரம் அது ரெக்கையை விரிக்கும்,
கொஞ்ச நேரம் சுருக்கும். ஒரே மாதிரி எப்பவுமே ரெக்கை விரித்த வண்ணம் வைத்திருக்க முடியாது. எப்பவுமே சுருக்கிய வண்ணம் வைத்திருக்க முடியாது. இது எல்லா பறவைக்கும் உள்ளது. பறவைகள் பூராமே அப்படித்தான். சிறிது நேரம் விரித்து கொள்ளலாம், அடித்து கொள்ளலாம். பிறகு சிறிது நேரம் சுருக்கி கொள்ள வேண்டும். நல்ல உதாரணம் சொல்றதுன்னா, நாம நீச்சல் அடிக்கிற மாதிரி. தண்ணியில நீச்சல் அடிக்கிறவங்க கையை இப்படியே வச்சுக்கிட்டு மேலே படுத்துக்கிட்டாவெல்லாம் முங்கிருவாங்க. கொஞ்ச நேரம் அடிக்கணும். ஒரு 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 சில துளிகள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். திரும்ப அடிக்கணும். எனவே இறக்கைகளை விரிப்பதும் பிறகு இறக்கைகளை சுருக்குவதும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இதுல திருக்குர்ஆன்ல பறவைகளை பத்தி நிறைய இடத்துல வருது. அதுல ஒரு இடம் இந்த வார்த்தை வருது. முசஹராத்தின் ஃபி ஜவ்வி ஸமா. வான் வெளியில் அவைகள் வசப்படுத்தப்பட்டிருக்கிறதுங்கிறான் அல்லாஹ். அவலம் யரவ் இல தைரி முசஹராத்தின் ஃபி ஜவ்வி ஸமா. சொல்லிட்டு ஒன்னு சொல்றான், மா யும்சிகுஹுன்ன இல்லல்லாஹ். அவைகளை பிடித்திருப்பது அல்லாஹ்வை தவிர வேற எதுவும் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்தரத்துல ஒரு பறவை கீழே இருந்து ஏதாவது கயிறு கட்டி இருக்கான்னா ஒண்ணும் இல்லை. மேல இருந்து ஏதாவது கட்டி இழுக்கிறாங்களான்னா ஒண்ணும் இல்லை. நடுவில் பறவை நிற்கிறது. பறவைக்கு மேலும் தொடர்பில்லை, பறவைக்கு கீழும் தொடர்பில்லை. வனாந்தரத்தில், வான்வெளியில், விண்வெளியில் பறவை பறப்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். இது வான்வெளியிலே வசப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப வசப்படுத்தினா யார் அந்த பறவையை கீழே விழுகாம பிடிக்கிறது? அல்லாஹ் சொல்லுகிறான், மா யும்சிகுஹுன்ன இல்லல்லாஹ். அல்லாஹுவை தவிர வேற யாரும் அதை பிடிக்கல. அப்ப மேலும் கட்டி வைத்து இழுக்கப்படவில்லை, கீழும் எந்த அழுத்தமும் கொடுக்கப்படவில்லை. அல்லாஹுவால் அது வசப்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களை, பறவைகள் குறித்து குர்ஆனில் நிறைய உண்டு. நபிமார்களும் பறவைகளும் என்று ஒரு தனி தலைப்பிலேயே நாம் பேச முடியும். எந்தெந்த நபிமார்களோடெல்லாம் பறவைகள் சம்பந்தப்படுகிறது என்று பார்ப்போமா? எத்தனை நபிமார்களோடு பறவை சம்பந்தப்படுகிறது? முதல் செய்தி ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் சொல்லுகிறார்கள், பறவைகள் எங்களுக்கு வசப்படுத்தி தரப்பட்டது. வஹுஷிர லி சுலைமான ஜுனூதுஹு மினல் ஜின்னி வல் இன்சி வத்-தைரி ஃபஹும் யூஸஊன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜின்கள், மனிதர்கள், பறவைகள், இது எல்லா கட்டுப்பாடும் அவர்களுக்கு இருந்தது. பறவைகளை வசப்படுத்தி இருந்திருந்தார்கள். குர்ஆன் சொல்லுகிற வித்தியாசமான அவர்களுடைய ஊடக பறவை என்று சொல்லலாம், ஹுத்ஹுத் என்ற பறவை. திடீரென்று அந்த பறவையை ஒரு நாள் காணவில்லை. என்ன வந்தது எனக்கு? ஹுத்ஹுதை காணவில்லை, வரட்டும், அதை வேதனை தருகிறேன் அல்லது அறுத்து பலியிடுகிறேன் என்றெல்லாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பேசியது இருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அது ஒரு மீடியா பர்சனாக இருந்திருக்கிறது. தொலைதூரத்தில் ஒரு அரசி அல்லாஹுவை வணங்காமல் இருக்கிற செய்தியை வந்து சொல்லுகிறது. எங்கோ ஒரு தூரத்தில் நீர்நிலைகள் இருப்பதை வந்து சொல்லுகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பறவையை வசப்படுத்தி தந்தான், குறிப்பாக ஹுதுஹுதுவை தந்தான். அது ஒரு ஊடக பறவையாக அவர்களுக்கு செயல்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். இது ஒரு நபி. இரண்டாவது, பறவையோடு சம்பந்தப்படுகிற நபிமார்களின் வாழ்வில் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் களிமண்ணில் ஒரு பறவையை செய்கிறார்கள். குர்ஆனிலே இருக்கிறது. கஹைஅத்தி தைரி. பறவையை போல ஒரு மண்ணை உருவத்தை செய்துவிட்டு அல்லாஹுவின் பெயரால் அதை ஊதுகிறார்கள். கும் பி இத்னில்லாஹ், குன் பி இத்னில்லாஹ், அல்லாஹுடைய பெயரால் அப்படின்னு சொன்ன உடனே மண்ணால் செய்யப்பட்ட பறவைக்கு அங்கே உயிர் வருகிறது. ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமினுடைய இந்த நிகழ்வு குர்ஆன்ல 2-3 இடத்துல வருது. இன்றைக்கு ஓதப்பட்ட அன்ஆமிலேயும் வந்தது. மின தீரி கஹைஅத்தி தைரி ஃபதன்ஃபுகு ஃபீஹா ஃபதகூனு தைரம் பிஇذنில்லாஹ். அது என்ன மாதிரியான பறவை? ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஊதுனது மண்ணா செஞ்சு அவங்க ஊதி விட்டது என்ன பறவைங்கிறதுல உலமாக்கள்கிட்ட கருத்து வேறுபாடு உண்டு. நிறைய பேர் சொல்றாங்க வௌவால் மண்ணா செஞ்சுட்டு ஊதன உடனே உயிர் வந்த பறவை வௌவால் என்று கூட ஒரு கருத்து உண்டு. வௌவால் ஒரு வித்தியாசமான ஒரு பறவை. அது பெண்களுக்கு அசுத்த நாட்கள்ல மாதவிடாய் வர்ற மாதிரி வௌவாலுக்கு மாதவிடாய் வரும். பெண்கள் பிரசவிப்பது போல கர்ப்பமாகி குழந்தை பிரசவிக்கும். பெண்களுக்கு
பால் கொடுக்க மார்பகங்கள் இருப்பது போல் வௌவாலுக்கு மார்பகங்கள் உண்டு. வௌவால் தன்னுடைய குழந்தைகளுக்கு அது பால் கொடுக்கும். ஆச்சரியமாக பறவை இனத்தில் இதற்கு மட்டும் பல்லு உண்டு. பறவைக்கு பல்லு பார்த்துருக்கீங்களா? நீங்க காக்காயோ குருவியோ வாயை திறந்த பல்லெல்லாம் இருக்காது. வௌவாலுக்கு பல்லு இருக்கும். பறவை இனத்தில் பல்லு. இதுல என்னன்னா வேடிக்கை, அது சிரிக்கும். இப்படி நிறைய அதுக்குன்னு உள்ள பகல்ல பார்க்காது, கண்ணு தெரியாது. நிறைய வித்தியாசங்களை உடைய ஒரு பறவை இனத்தை சார்ந்தது வௌவால். ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கையிலே வைத்து மண்ணாய் உருவம் செய்து அதை அவர்கள் ஊதிய போது உயிர் வந்தது என்று குர்ஆன் சொல்லுகிறது. எனவே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஓடும் பறவை, அதே போல இப்போது சொன்ன ஈசா அலைஹிஸ்ஸலாமோடும் பறவை. மூன்றாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோடும் பறவை சம்பந்தப்படுகிறது. ஆம், யா அல்லாஹ், இறந்ததற்கு பிறகு நீ எப்படி உயிர்ப்பிப்பாய்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேள்வி. அல்லாஹ் கேட்கிறான், அவலம் தூமின், நீ நம்பலையா? ஆல வலாக்கின் லியத்மஇன்ன கல்வி, நம்பிக்கை கொள்ளுகிறேன், என் மனசு நிம்மதிக்காக கேட்கிறேன், என் உள்ள உறுதிக்காக கேட்கிறேன். அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? 4 பறவையை பிடிக்க சொன்னான். ஃபகுத் அர்பஅத்தம் மினத் தைரி, 4 பறவை. 4 பறவையும் பீஸ் பீஸா பிச்சிடணும். ரெக்க தனியா, உடம்பு தனியா, கண்ணு, மூஞ்சி, அழகு எல்லாத்தையும் பிச்சாச்சு. ஒரு பறவை அல்ல, 4 பறவையும் பிச்சாச்சு. ஃபசுர்ஹுன்ன இலைக்க, எல்லா பறவையும் ஒன்று சேர்த்து சும்மஜஅல் அலா குல்லி ஜபலின் மின்ஹுன்ன ஜுஸ்ஆ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிக்கிற இடத்துல 4 பக்கமும் மலை. ஒவ்வொரு மலையில கொண்டு போய் ஒரு கொத்து. அது அந்த பறவையுடையதெல்லாம் இல்லை, வேற பறவையோட ரெக்கையா இருக்கலாம், அந்த பறவையோட உடம்பா இருக்கலாம், முகமா இருக்கலாம். ஒவ்வொரு கொத்து கொண்டு போய் ஒவ்வொரு மலையில வச்சிரு. கீழே வந்து நின்று உங்க கையில முதல்ல உயிரோடு இருந்ததை போல பறவையே வான்னு சொல்லு. கரெக்டா எல்லாம் செட் ஆகி வந்துடும். தனித்தனியா பிரிச்சு போட்டது அசசரிஸ் பூரா கரெக்டா செட் ஆயிரும். செட் ஆகி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கைக்கு வந்துடும். அதை கூப்பிடுங்கள், அந்த பறவைகள் உங்களிடத்திலே விரைந்து வரும் என்று சொல்லுகிறான். நபிமார்களோடு சம்பந்தப்படுகிற பறவைகள் குறித்த வரலாறுகள்ல குர்ஆனில் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். 4வது இடம் நமக்கெல்லாம் நன்கு தெரியும், நபிமார்களோடு சம்பந்தப்படுறதுல ஹதரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். எப்ப கிராத் ஓதுனாலும் கூட பறவைகள் கிராத் ஓதும். ஜபூரை ஓதுனா எப்ப தஸ்பீ செஞ்சாலும் பறவைகள் கூட தஸ்பீ செய்யும். யுஸப்பிஹ்ன வத்தைர வகுன்னா ஃபாயிலீன் குர்ஆன்ல வருது. தாவூத் அலைஹிஸ்ஸலாமோடு சேர்ந்து இந்த பறவைகளும் தஸ்பீஹ் செய்யும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய திக்ரும் அவர்களுடைய ஆன்மீகமும் அவர்களுடைய இபாதத்துகளும் ரொம்ப புகழ் பெற்றவை, பிரபலமானவை. எப்போவெல்லாம் அவங்க போய் மலைகளுக்கு இடையிலே அமர்ந்து தஸ்பீஹ் செய்வார்களோ கூட பறவைகளும் தஸ்பீஹ் செய்யும் என்று குர்ஆனிலே வருகிறது. இதெல்லாம் நபிமார்களின் வரலாறுகளில் பறவைகள் சம்பந்தப்படக்கூடிய செய்திகள். இனி அடுத்து வாருங்கள், 2 செய்தி பார்க்கணும். ஒன்று, யானைப்படையோடு கஅபத்துல்லாவை அழிக்க வந்தவனுக்கு அல்லாஹ் அனுப்பியது பறவையை. அதற்கு அபாபீல் என்று பெயர். அர்சல அலைஹிம் தைரன் அபாபீல், அபாபீல் பறவைகள் மிக துல்லியமாக இலக்கு நோக்கி சின்னஞ்சிறிய பறவை ஏவுகணையை போன்று தன் கால் அலகுகளில் பொடிக்கற்களை, அது கற்கள் அல்ல குண்டு, அவைகளை வைத்து ஒரு மிகப்பெரிய படையை துவம்சம் செய்த வரலாறு குர்ஆனிலே இருக்கிறது. இதுவெல்லாம் பறவைகளும் இஸ்லாமிய வரலாறுகளும் என்று நீங்கள் வகைப்படுத்தி பார்க்கலாம். அப்ரஹாவை அழிக்க அவருடைய படையை அழிக்க அல்லாஹ் பயன்படுத்திய பறவை. இனி இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பறவையை பற்றி முக்கியமான ஒரே ஒரு செய்தி நாம் அதோடு நிறைவு செய்வோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை பறவையை போல நம்ம இருக்க சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாங்க? ஹதீஸுடைய வாக்கியம் கேளுங்கள், பிரபல நபிமொழி இது. லவன்னக்கும் ததவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலி, நீங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை வைக்கிற மாதிரி கரெக்டா நம்பிக்கை வச்சா லரஸகக்கும் கமா யர்ஸுகு தைர், அல்லாஹ் பறவைக்கு ரிஸ்க் கொடுக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுப்பான். அது என்ன பறவைக்கு கொடுக்கிற மாதிரி? தகுது ஹிமாசன் வ தரூஹு பிதானா,
காலையில போறப்ப காலி வயிறோட போகும், மாலையில திரும்பி வரும். உத்தரவாதம் இருக்கா? இந்த மார்க்கெட்டுக்கு போனா கிடைக்கும்னு இருக்குதா? எந்த இடத்துக்காவது உணவு சொல்லியிருக்காங்களா? ஏதாவது தாவத்து அழைப்பு இருக்கா? விருந்து ஏதாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது. என் ரப்பு எனக்கு கொடுப்பான்னு காலையில கூட்ட விட்டு கிளம்பும். காலி வயிற்றோடு காலையிலே கிளம்பி செல்லுகிற பறவை மாலையில் வயிறு நிரம்பிய வண்ணம் கூடு திரும்பி வரும். ரிசுக்குல பறவைக்கு அதீத நம்பிக்கை உண்டு. அல்லாஹ் எங்கேயாவது வச்சிருப்பான், எனக்கு அவன் தருவான். ரிசுக்கு விஷயத்தில் பறவையை பார்த்து நாம் பாடம் படிக்க வேண்டும். ரப்பு நிச்சயம் தருவான். தேட வேண்டியது நம் பொறுப்பு. எந்த பறவையும் நமக்கு கூட்டுக்கே வரட்டும்னு சொல்லிட்டு அப்படியே மரத்துல கூண்டுலயே உட்காந்துக்கிட்டு காலையில இருந்து சாயந்தரம் வரையும் நமக்கு வரட்டும்ட்டு இருக்கிறது இல்ல, கிளம்பி போகிறது. எனவே ரிசுக்கை தேட வேண்டும். அல்லாஹ் தருவான் என்கிற நம்பிக்கை வேண்டும். நிச்சயம் தருவான், எடுத்துக்கொண்டு திரும்பி வர வேண்டும். இந்த ரிசுக்கினுடைய பாடத்தை வைத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவின் மீது தவக்குலின் பாடத்தை நமக்கு நடத்துகிறார்கள். துஆ செய்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பறவைகளுக்கு ரிசுக்கின் மீது இருக்கிற அல்லாஹுவின் மீதான நம்பிக்கையை போலவே அல்லாஹ் நமக்கும் நம்பிக்கையை தந்தருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.